இந்த ஆர்ப்பாட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். லைக் இன்னும் எஸ்ஓபி வந்து பாத்தீங்கன்னா மற்ற கட்சிகளுக்கு எஸ்ஓபி கிடையாது. ஆல்ரெடி எங்க தலைவர் சொன்ன மாதிரி ஸ்டாலின் சார் இது சொன்னார் இல்லைங்களா, அந்த எஸ்ஓபி அதுதான் அவங்களுக்கு, எங்களுக்கு மட்டும்தான், மற்றபடி அவங்களுக்குலாம் கிடையாது. அவங்க நடு ரோட்ல கூட வந்து கொடியை நடலாம், அவங்க நடு ரோட்ல கூட ஸ்டேஜ் போடலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா எந்த கட்சிக்கும் இல்லாதது அது எப்படி எங்களுக்கு மட்டும் நடக்குது, எங்க தலைவருக்கு மட்டும் எப்படி நடக்குது சொல்லுங்க. இதெல்லாமே வந்து அவங்க எல்லாமே வேணும்ட்டு எங்களை புட் டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சான்ஸே கிடையாது. கப்ப நாங்க தான் அடிப்போம் டெஃபினட்டா. சட்டம் ஒழுங்கு எங்க இருக்கு? சட்டம் ஒழுங்கு இல்லையே. எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு? இன்னைக்கு கூட பாருங்க, இந்த அண்ணா சொல்லியிருக்காரு, இன்னைக்கு ஸ்டேஜ் எடுத்து பாருங்க, இன்னைக்கு இந்த பேட்டி எடுத்து பாருங்க என்ன இன்னைக்கு நடந்திருக்கு. நேத்து ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு ஒரு ஒரு இதுக்கு போயிருக்கா, ஒரு என்ன சொல்றது ரெஸ்ட் ரூம் வாஷ்ரூம் போயிருக்கா, அங்க வச்சு இந்த மாதிரி பண்றாங்க. என்ன நடக்குதுங்க? ஊர் எங்க போயிட்டு இருக்கு? போலீஸ்ல எங்க இருக்கு? அதுதான் எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. என்ன டார்க் என்ன சொன்னாங்க, எங்கேயுமே இருட்டே இருக்காது, அந்த மாதிரி ஒரு இது நாங்க பண்ணுவோம். ஆமா, 0 டார்க் ஸ்பாட்ஸ் சொல்லியிருக்காரு எங்க தலைவர். கண்டிப்பா இதெல்லாம் நடக்குங்க. எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. ஈவன் எங்க தலைவர் வந்து இந்த இலவசங்கள் அந்த இதெல்லாம் அறிவிச்சிருக்காருங்களா, உதவித்தொகை இலவசம் கிடையாது. அதெல்லாம் அறிவிச்சது கூட எதுக்காகனா எங்களோட இதுக்காக தான், மக்கள் நல்லா இருக்கணும், கண்டிப்பா நான் உங்களுக்கு செய்யறேன்றது. ஆனா எங்களுக்கு பிடிச்சது என்ன தெரியுங்களா, அந்த ஜிபிஆர்எஸ் 0 டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாம் தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. அதுக்காக தான் நாங்களாம் ஆக்சுவலி இதுல எல்லாம் கட்சியில எல்லாம் கிடையவே கிடையாதுங்க. நான் ஒரு கட்சியை சப்போர்ட் பண்ணதான். இப்ப அவங்க எல்லாமே வந்து அந்த 22 24 கட்சிங்க கூட இருக்காங்க இல்லைங்களா. என்னங்க வந்து ஊழலை அழிக்கணும், அதை அழிக்கணும், இதை அழிக்கணும், திரும்பி எப்படிங்க நீ போய் டிஎம்கே கூட போய் சேருவீங்க? ஊழலா அழிக்கணும்னு சொல்றீங்க. எந்த நல்ல கட்சியா இருக்கட்டுமே, டிஎம்கே கூட போய் பக்கத்துல எப்படிங்க நீங்க ஊழலை அழிப்பீங்க? கே நேருக்கு எவ்வளவு இது இருக்கு? யாரு மேலேயாவது ஒரு கேஸாவது பாஞ்சுதா? எதுவுமே கிடையாது. யாரு மேலேயும் ஒரு கேஸும் கிடையாது. எப்படிங்க அது? அதே வந்து ஒண்ணுமே இல்லைங்க. விஜயனுக்கு இந்த மாதிரி இதுன்னு சொல்றாங்க, டிவோர்ஸ் கேஸ்ன்னு சொல்றாங்க. எப்படிங்க? அதுதான் பிரச்சனையா? எந்த மீடியாவது எதாவது பேசுதா? ஒரு மீடியா கூட அதை பத்தி பேச மாட்டுது. இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனை போயிருக்கு. நேத்து ஒரு +2 குழந்தை, ஒரு 2 வயசு குழந்தை, இந்த மாதிரி ஆக்சுவலி நீங்க பாருங்க, இவ்வளவு விஷயமும் நடக்கிறது, இவ்வளவு விஷயமும் நடக்கிறதும் திமுக சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் தான் இவ்வளவும் செய்யறாங்க. யாராவது இந்த கட்சி அந்த கட்சி சொல்றாங்களே, இந்த 22 கட்சி சேர்ந்துருக்காங்களே அவங்க தான் இதெல்லாமே செய்யறது. எடுத்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல அவங்க தான் இருக்காங்க. சரிங்களா? என்னன்னா ஏதோ சின்ன விஷயம் டிவிக்கு ஆளுங்க இப்படி செஞ்சிருக்கூடாது, அது அப்படியே கேமரா எடுத்து சுத்துறாங்க, யார் என்ன பண்ணிடுவாங்கன்னு. சும்மா வந்து இவங்க ஃபேக் நெரேட்டிவ், நீங்க என்னன்னா ஃபேக் நெரேட்டிவ் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் ஒன்றும் ஆக போறது கிடையாது. கண்டிப்பா கப் அடிக்க போறது நாங்க தான். அண்ணன் கண்டிப்பா சிஎம்மா உட்காருவார். ஓகே சார், எங்க தளபதி வரட்டும் சார். எங்க தளபதிக்காண்டி எல்லாமே சக்சஸ் ஆன ஒரு விஷயம்தான். எல்லாத்தையும் எதிர்த்து பெண்களுக்கான பாதுகாப்பு எல்லாமே கொடுக்கறதுக்காண்டி எங்க தளபதி வராரு. கண்டிப்பா செய்வாரு. பெண்கள் பாதுகாப்பு நம்பர் 1. எங்க தளபதி வந்தா எங்க தளபதி நாங்க வர வைப்போம். கண்ணன் ஆர்ப்பாட்டம் எதுக்குன்னா கெஞ்சா ஒழிப்பு, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைங்களை இது பண்ணுறாங்க, அதுக்கோசரம் தான் அண்ணனால நாங்கள் வந்து நிற்கிறோம். மாற்றம் ஏற்படணும்னா அண்ணன் வரும்போது கண்டிப்பாக மாற்றம் இருக்குன்னா, மாற்றம் இல்லாமல் இருக்காது. அதுக்கு தானே நாங்கள் வெயில் மழைன்னு பார்க்காம வந்து நிற்கிறோம். எல்லாமே சாதிப்போம் அண்ணன் வந்ததுக்கப்புறம். 1000 பண்ணிட்டோண்ணா, 1000 பண்ணிட்டோம், எல்லாத்தையும் தடை ஒச்சின்னு முன்னாடி வந்து நிற்பார் அண்ணன். புரியுதுங்களா? எவ்வளோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாங்கள் பார்ப்போம், எல்லாத்தையும் சந்திப்போம். சிறப்பாக இருக்கோண்ணா. இதெல்லாம் என்னண்ணா இதுக்கு மேலே சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக லேடிஸ் ஓட்டு நிறைய இருக்குதுன்னா, இளைஞர் ஓட்டு அதுக்கு மேலே இருக்குதுண்ணா. பிள்ளைங்க இருக்கிறாங்க, நான் வெறித்தனமா சிறப்பாக வச்சு செய்வோம். நாங்கள் பெரும்பாக்கம் செம்மஞ்சேரிலேருந்து சத்யா சார் பேசுகிறேன். நான் இந்த ஆர்ப்பாட்டம் எஸ்ஐஓ ஃபார்முக்காகவும் இந்த போதைப் பொருள் இதுக்காக நாங்கள் பண்ணுறோம் ஆர்ப்பாட்டம். இது சின்ன சின்ன பசங்க செம்மஞ்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10வது 12வது படிக்கிற பிள்ளைங்கள்லேருந்து அதை விட சின்ன பசங்க வரைக்குமே அந்த போதைப் பொருள் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைங்களை காப்பாற்றுறது எங்களுக்கு பெரிய ஒரு சவாலாக தான் இருக்குது. அதுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் தான் இது. கண்டிப்பா முழுசா எங்களால ஒழிக்க முடியுதோ இல்லையோ, இதை கட்டுப்படுத்துற அளவுக்கு எங்க அண்ணனுக்கு பவர் இருக்கு. அவரு சொல்ற ஒரு வார்த்தைக்காக இந்த பிள்ளைங்களும் கேட்டு ஒழுங்கா நடந்துக்குவாங்க. இது வரைக்கும் சட்டம் ஒழுங்கு எந்த இடத்துலயும் பாதுகாப்பாகவும் இல்லை, எங்களுக்கான பாதுகாப்பும் இல்லை. எங்க அண்ணன் வந்தாருன்னா எங்க சட்டம் ஒழுங்கு, மகளிருக்கான பாதுகாப்பு எல்லாமே நல்லபடியா இருக்கும். கண்டிப்பா அது நடக்கணும் சார். ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்தாதான் யார் யாருக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த போஸ்டிங் இருக்கு, வேலை இருக்கு, எல்லாமே எங்களுக்கு தெரியப்படுத்தணும்னா அந்த கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும். பண்ணணும் சார். அதையும் எஸ்ஓபி பண்றது இப்ப நாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணதே அதுக்காக தான். அதனால நாங்க வச்ச கோரிக்கை எல்லாத்தையுமே எங்களுக்கு சரி வர செஞ்சு கொடுக்கணும்.
கண்டிப்பா முதல்ல இது ஆர்ப்பாட்டம், அதை விட எங்க அண்ணனை எந்த இடத்துலயும் ஒரு ஃப்ரீயா வெளியே விடல. அவர் தாராளமா எங்களை எல்லாரும் இப்ப ஸ்டாலின் மாதிரியும் எடப்பாடி மாதிரியும் அவர் வெளியில வந்தாருன்னா ஒரு இடத்துலயும் பிரச்சனை வராது. அவரு டைட் பண்றதுனால தான் ஜனங்க அவரை பார்க்கணும்னு கஷ்டப்பட்டு ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அவரை ஃப்ரீயா விடுங்க, அவர் ஃப்ரீயா வரப்போறாரு. எல்லாரும் மாதிரியும் ஃப்ரீயா பார்ப்போம்ல. அவரை பார்க்கணுன்ற ஆர்வத்துல போறவங்க அவரை ஃப்ரீயா விட்டீங்கன்னா நாங்க எல்லாருமே அவரை பார்ப்போம். எங்களுக்காக இனிமே அவர் ரோட் ஷோல இருந்து எல்லா இப்போ எலெக்ஷன் டைமுக்கு எங்க கூட கண்டிப்பா அவர் பயணிப்பார். கண்டிப்பா 2026 தளபதி ஆட்சி தான். அதே மாதிரி மக்களுக்கு கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம், விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. தளபதியை தயவு செய்து காப்பாத்துங்க. எப்படி விஜயகாந்த் எல்லாத்தையும் செஞ்சு அவரை கடைசியில கவுத்து விட்டாங்களோ அந்த மாதிரி எங்களுக்காக வந்த தளபதியை தயவு செய்து யாரும் கவுத்து விட்டுறாதீங்க. எங்க அண்ணன் மக்களை நம்பியிருக்காரு, மகளிரை நம்பியிருக்காரு. கண்டிப்பா நாங்களும் நம்புறோம். 2026 எங்க அண்ணன் தான் வருவார். தற்குறின்னு பேசுறவங்க தான் சார் தற்குறி. நாங்க தற்குறித்தனமா ஒண்ணுமே பண்ணலையே. எல்லாமே கரெக்டான ஸ்டாண்டர்ட்ல தானே பண்றோம். எங்களை தற்குறின்னு சொல்றதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. பேசுறவங்க தான் தற்குறி. கண்டிப்பா ஆட்சி அமைப்பார் சார். நாங்கள் சென்னை வடக்கு மாவட்டம் திருவிக நகர் தொகுதியிலேருந்து வரோம். எங்கள் மாவட்ட செயலாளர் பல்லவி அவர்கள் சார்பாக இங்கே 500 பேருக்கு மேலே ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொண்டோம். சாதி வாரிய கணக்கெடுப்பு ஆய்வு நடத்த கோரியும் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ரொம்ப சீர்கெட்டு போச்சு, கஞ்சா புழக்கம் அதிகமாகிடுச்சு. அதுக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய இங்கே வந்திருக்காங்க. தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் எங்கள் ஆசான் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவர்கள் ஆணைக்கிணங்க அவர்கள் சார்பாக இங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய வந்திருக்கோம். மக்கள் விரோத ஆட்சியை, இந்த திமுக ஆட்சியை ஒழித்து கட்ட தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இன்னும் 1 மாதம் தான் இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் திமுக ஆட்சியை ஒழித்து கட்டியே தீருவோம். ஏன்னா மக்கள் விரோத 2 வயசு குழந்தையெல்லாம் கற்பழிக்கிறாங்க. 2 வயசு அது மீடியாவில் எந்த மீடியாவிலையும் காட்ட மாட்டாங்க. ஆனால் எங்கள் தளபதியோடைய தனிப்பட்ட பிரச்சனையை மட்டும் எல்லா மீடியாலையும் காட்டுறாங்க. 2 வயசு குழந்தை, ஒரு பொண்ணு பாத்ரூம் போன காட்டு வழிக்கா பாத்ரூம் போன இது கூட போய் அங்கே போய் கற்பழிக்க நேர்காணல் ஆகுதுங்க. அதனால் அதெல்லாம் இங்கே ரொம்ப சட்ட ஒழுங்கு சீர்கெடுத்து போச்சு. இந்த ஸ்டாலின் ஆட்சியை நாங்கள் ஒழித்து கட்ட தீருவோம். இந்த மாவட்டத்தில் ஆல்ரெடி எங்கள் மாவட்ட செயலாளர் இங்கே ஒருத்தர் இருக்கார். அவர் மூலியமாக இங்கே பிரச்சாரம் பண்ண போகும்போது கூட திமுக அரசு நாடகம் ஆடிச்சு, பிரச்சாரத்துக்கு போய் வந்தவங்களெல்லாம் அடித்து ஒதிச்சு நாடகம் ஆடிச்சு. கேட்டால் அவங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிட்டு தாவேக்கா சார்பாக தான் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு காடிச்சு. அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க நாங்கள் இங்கே கண்டிப்பாக நாங்கள் 2026 எங்கள் தளபதி ஆட்சி வந்த பிறகு இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு மக்களுக்கு நல்ல ஆட்சியை தருவோம் என்று கூறிக்கொண்டு சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் மாவட்ட கழக பொதுச் செயலாளர் மாவட்ட செயலாளர் அவர்கள் எம்ஆர் பல்லவி சார்பாகவும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்து கொண்டதுக்கு எங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா அவர் வந்ததே மக்களுக்காக தான் வந்திருக்காரு. அவர் பணம் சம்பாதிக்கலாம் வரல. அவராண்ட இருக்கிற பணமே போதும். அவர் இன்னும் 25 வருஷம் அவர் நடிச்சிருக்கலாம். எவ்வளோ பேர் 75 வயசு 80 வயசுல நடிச்சுன்னு இருக்காங்க. ஆனால் அண்ணன் 50 வயசுல ஏற கட்டி வந்தாருன்னா எனக்காக செஞ்ச மக்களுக்காக நான் மக்களுக்கு எதனா ஒன்று செய்யணும்னு சொல்லிட்டு தான் அவர் வந்திருக்காரு. கண்டிப்பாக அவர் வந்திருக்காரு. மக்களுக்கு நல்ல ஆட்சியை கொடுப்பார் அவர். கண்டிப்பாக இதை நிறைவேற்றியே தீர்வார். நீங்கள் இன்னும் பார்த்துங்க, ஜூன் ஜூலை மாதத்தில் எங்கள் ஆட்சி அமைஞ்ச பிறகு இதுக்கப்புறம் இந்த 5 வருஷம் ஆட்சி எங்களோட ஆட்சி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டிப்பாக பார்க்க தான் போகிறீங்க. சட்டம் ஒழுங்கெல்லாம் கரெக்டாக இருக்கும். எல்லாமே நாங்கள் கரெக்டாக செய்வோம். எல்லாம் இங்கே வட சென்னையிலேருந்து தான் வந்திருக்கோம். நாங்கள் எல்லாமே கரெக்டாக நடந்தே தீரும். எஸ்ஓபி வானான்னு சொல்லிட்டு வானான்னு தான் சொல்லுவோம் முடியும். அது எங்களுக்கு தேவையே இல்லைன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் கண்டிப்பாக மக்களை ஒரு கிராமமாக சந்திக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அவரை சந்திக்க விட மாட்டுறாங்க, சுழற்சி பண்ணுறாங்க, எந்த அனுமதியும் கொடுக்க மாட்டுறாங்க. எப்படி அதுக்கு ஒரு முதலமைச்சர் வராரு, வாரத்துக்கு ஒரு மாநாடு வைக்கிறாங்க. அந்த மாநாடுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இவர் வர ஒரு சாதாரண மனுஷன் தான் இவரை நம்மளை போல. இவர் வராரு, என்ன பண்ணுறாங்க, அங்கே ஒரு 100 போலீஸ் தான் கண்ட்ரோல் பண்ணி பேரிகேட் போட்டு ஒரு சீர்திருத்தமாக பண்ணலாம். முதலமைச்சர் வரும்போது மட்டும் அதை கரெக்டாக செய்கிறாங்க. எதுவுமே பண்ண மாட்டாங்க. இவர் வந்த பிறகுனா மக்கள் ஃபுல்லாகவே அவர் மேலே உயிர்து. அது ஃபுல்லாக மக்கள் மேலே தப்பு சொல்ல முடியாது. அன்பு பாசத்தினால தான் அவர் பக்கத்தில் நிற்கணும்னு அவரை பார்க்கறதுக்கு வராங்க. அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய கடமை உங்கள் கடமை. இந்த சட்டத்தில் ஒன்றுமே உங்களுக்கு சட்டமே தெரியல. ஃபஸ்ட்டு உங்களுக்கு சட்டம் தெரிஞ்சாதான் உங்களுக்கு எந்த வழிபாடும் நடக்கும். 2026 கண்டிப்பாக எங்கள் அண்ணனோட ஆட்சி தான். எங்கள் அண்ணன் முதல்வர் சிம்மாசனத்தில் உட்காருவார். ஆட்சியே மலர்ந்தே தீரும். தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். இது எங்கள் சென்னை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் எம்ஆர் பல்லவின் சார்பாகவும் எங்கள் பகுதி சார்பாகவும் வட்டத்தின் சார்பாகவும்
அணியின் சார்பாகவும் நாங்கள் நிரூபித்தே காட்டுவோம். எங்கள் திருவிகாநகர் சட்டமன்ற தொகுதியில் ஒரு வேட்பாளர், எந்த வேட்பாளர் நிறுத்தினாலும் அந்த வேட்பாளரை வெற்றி பெற செய்து அண்ணன் காலடியில் பூவாகை சமர்ப்பிப்போம். பாலவாக்கத்திலேருந்து வரேன். நான் பொதுச் செயலாளர் ஆனந்தன் அவருடைய அறிவுறுத்தலின்படி அண்ணன் ஈசிஆர் அண்ணன் சரவணன் அவருடைய வழிகாட்டுதலின்படி நம்ம நடந்துகிட்ருக்கோம். இது வந்து இப்போ இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்திருக்கோம். இதில் ஜாதி வாரியாக கணக்கெடுப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வந்துருக்கு. ஜாதி வாரியாக கணக்கெடுப்புனா உங்களுக்கு எஸ்சி, பிசி, எம்பிசி, ஓபிசி இதெல்லாமே தனித்தனியாக பிரிக்கணும். பிரித்தாதான் நம்ம இந்த இடஒதுக்கீடை கொண்டு வர முடியும். அதுக்காக தான் மெயினாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2.5 வயசு குழந்தையே திமுக காரங்க கற்பழிச்சிருக்காங்க இந்த 2 நாள் முன்னாடி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 17 வயசு பொண்ணை கற்பழிச்சிருக்காங்க. இந்த மாதிரி தொடர்ச்சியாக டெய்லி கற்பழிப்புகள், கொலைகள், கொள்ளைகள் இதெல்லாமே நடந்து வந்துகிட்டே இருக்குது. இந்த டிஎம்கே ஆட்சி வந்ததுலேருந்து டிஎம்கே ஆட்சினாலே திமுக ஆட்சினாலே மெயினாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இதுதான். கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, இதுதான் அதோடைய ஊழல். இதுதான் அது மெயினாக டிஎம்கே ஆட்சியில் நடக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே ஆட்சி இருக்கும்போது கம்மியாக இருந்தது. டிஎம்கே ஆட்சி அதிகமாகிடும். திருப்பி இந்த ஆட்சி வந்ததுன்னா மறுபடியும் அதிகமாகிடும். அதனால தான் இந்த ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வந்துடும். இந்த ஆட்சி மாற்றம் இப்போது இந்த வர எலெக்ஷனில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் தான் முதலமைச்சராக வருவார். ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக வரும். அதுக்கு உண்டான ஒத்துழைப்பு நாங்கள் எல்லாருமே, எங்களுடைய தொண்டர்கள், மாவட்டம், ஒன்றியம், பகுதி எல்லாமே நாங்கள் கொடுப்போம். அவர் எல்லாமே சரி பண்ணிவிடுவார். ஏன் திட்டங்கள் சொல்ல, கொள்கை இப்போ தான் உங்களுக்கு என்னென்ன கொள்கைன்றது நம்ம ஏற்கனவே கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இருக்குது. இப்போ திட்டங்கள் இப்போ தானே உங்களுக்கு சொன்னாங்க, எல்லா மீடியாலையும் போட்டாங்களே. உங்களுக்கு 6 கண்டிப்பாக ஒழிச்சிருவார். முதல்ல குடும்பத்துக்கு 6 சிலிண்டர். போதை ஒழிப்புக்கு உண்டான வழிமுறைகள் கண்டிப்பாக எடுக்கப்படும். ஒரு இடத்துல கூட போதை ஒழிப்பு, போதை வஸ்துகள் எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் டாஸ்மார்க் எல்லாமே சாராயம் இருக்காத அளவுக்கு டாஸ்மார்க்லாம் மூடிடுவோம். இந்த மாதிரி எல்லாமே திட்டங்கள் உங்களுக்கு இப்போ தானேங்க அறிவித்தார். போன வாரம் தாங்க அறிவித்தார். போதை ஒழிப்பு கண்டிப்பாக நடக்கும். போதை ஒழிப்பு இப்போ பார்த்திங்கன்னா ஸ்கூலில் கஞ்சா விற்கிறாங்க, காலேஜில் கஞ்சா விற்கிறாங்க. எல்லாருக்குமே தெரியுமே உங்களுக்கு. போலீஸு, மீடியா எல்லாருக்குமே எல்லாருக்குமே தெரியும். எல்லாமே பரவலாக எல்லா இடத்துலையுமே இருக்குது. அதெல்லாம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும், முற்றிலும் மாற்றப்படும். தளபதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் எல்லாமே மாறிடும். அது உண்மையாக பொய்யான்னு தெரியுமா? குடிக்கிறாங்க. குடிக்கிறது அது ஒரிஜினல் சாராயமா? அது கலர் அது கலர். அது படத்துக்காக, தொழிலுக்காக ஒரு ஷூட்டிங் எடுக்கிறது. அது ஒரு கிடையாது. அவரை பார்த்தெல்லாம் குடிக்கிறதெல்லாம் கிடையாது. ஏற்கனவே குடிக்காரங்க நம்ம நாட்டில் இருக்காங்க, முன்னாடியே இருக்காங்க. முன்னாடி பணம் கற்களை குடித்தாங்க, அதுக்கப்புறம் சாராயம் குடித்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ என்னது பிராந்தி, விக்ஸி எந்த மாதிரி குடிக்கிறாங்க. இது காலங்காலமாக இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே மாற்றும். தளபதி வந்ததுக்கப்புறம் மாறிடும் எல்லாமே. எஸ்ஓபி கண்டிப்பாக இவங்க கொண்டு வந்தது நம்மளுடைய டிவிக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் மாற்றிடுவோம். அதுவும் நம்ம கண்டிப்பாக சந்திப்பார். கண்டிப்பாக பிரச்சாரங்கள் எல்லா இடத்துலையுமே நடக்கும். என்ன ஒன்றுனா, தளபதி வந்தாலே மாநாடு தான். யார் சொன்னால் தெரியுமா? நீதிபதி சொன்னார். தளபதி வெளியே வந்தாலே அதுவே மாநாடு தான்ப்பா. அதுக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுத்து தான் ஆகணும். நான் சொல்லலை, வேற நிர்வாகிகள் சொல்ல, நீதிபதியே, நீதி அரசரே சொல்லியிருக்காரு. வெளியே தளபதி வந்தாலே அது ஒரு மாநாடு தான். அதனால் அவருக்கு பாதுகாப்பு கண்டிப்பாக கொடுக்கணும். அவர் வராததுக்கு காரணமே மக்கள் அதிகமாக கூடிடுறாங்க. அதனால் பிரச்சனைகள் வரனால தான் 10,000 பேர் 20,000 பேர் ஒரு மீட்டிங்க்கு வேணும், இடம் ஒதுக்கீடு வேணும்னு கேட்டதுக்கு 5,000 பேர் தான் பர்மிஷனே கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே அதனால் பாஸ் கொடுத்து 5,000 பேரை நம்ம மீட் பண்ண வேண்டிய சூழ்நிலையாக தளபதி தள்ளப்பட்டிருக்காரு. இப்போ நீங்கள் ஃப்ரீயாக விட்டீங்கன்னு வைங்க, நீங்கள் கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. தளபதி வந்தாருன்னா தமிழ்நாடே பின்னாடி வந்துடும். 100% வருவார். 200 சீட்டுக்கு மேலே வருவாங்க. 100% வருவார். ஆட்சி அமைப்பார். ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆட்சி இந்த உலகத்தில் யாருமே நடத்தியிருக்க மாட்டாங்கன்ற அளவுக்கு இருக்கும். ஏன்னா இப்போ நம்மளுடைய இந்த நிர்வாகிகள் வரவங்களாம் எல்லாமே பணத்துக்காக வரல. யாருக்குமே 1 ரூபா கூட தரமாட்டாங்க. பணத்துக்காக யாருமே வரல. எல்லாமே தளபதிக்காக மட்டும்தான் வராங்க. இதே ஒரு டிஎம்கே மீட்டிங் போட்டாங்கன்னா
அவங்களுக்கு ஒரு தலைக்கு 500 ரூபாய் சாப்பாடு, பிரியாணி, அதுக்கப்புறம் சாராயம் எல்லாமே வாங்கி கொடுக்க வேண்டும். அப்போ தான் வருவாங்க. நம்மளது அப்படி கிடையாது. ஒரு மெசேஜ் தட்டி விட்டா போதும். நம்மளுடைய நிர்வாகிகள் குரூப்பில் காலையில் 10 மணிக்கு மீட்டிங் இந்த இடத்துல இருக்குது வந்துருங்கன்னு ஒரு மெசேஜ் தட்டினாங்கன்னா எல்லாருமே ஓடி வந்துடுவாங்க. நீங்கள் விஜய் பங்கெடுக்கலை, தளபதி வந்து பங்கெடுக்கலைன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் எல்லாமே லைவாக பார்த்துக்கிட்டே இருப்பார். புரியுதுங்களா? மீடியாவில் எல்லாமே பார்த்துட்டு அவர் வந்தாருன்னா கட்டுப்படுத்த முடியாதுங்க. காவல்துறையே பத்தாதுங்க. புரியுதுங்களா? அதனால் வந்து அதனால தான் வரல. இப்போ வர சொன்னால் கூட வந்துடுவார். எங்கே தளபதி எங்கே வர சொன்னாலும் வந்துடுவார். கட்டுப்படுத்த முடியாது. தமிழ்நாடு கவர்மெண்ட்னால கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. போராட்டம் வந்து நேற்று நைட்டு அறிவித்தாங்க. அறிவித்த இந்த செகண்ட் வரைக்குமே அவ்வளோ க்ரௌடு இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே இருந்தாங்கன்னா அந்த இடம் கண்டிப்பாக பத்திருக்காது. அந்த ஜாதி வரைய கணக்கெடுப்பதுக்கும் சட்ட ஒழுங்கு இல்லை. ஏன்னா இப்போயே நம்ம 1.5 ஹவருக்கு முன்னாடி பார்த்தாலே ஒரு கேண்டீன் ஏதோ மயக்க மருந்து கொடுத்து ஏதோ ஆகிடுச்சுன்னு சொல்லி இப்போ நியூஸ் வந்தது. 1 ஹவரில் நடக்கிற இவ்வளோ பிரச்சனை தமிழ்நாட்டில் உண்மையாக சொல்லப்போனால் சட்ட ஒழுங்கு இதுவாகவே இல்லை, சீர்குலைஞ்சு கிடக்குது. சட்ட ஒழுங்கு எத்தனை வாங்கன்னு சொல்லி நாங்கள் நிறைய வாட்டி தலைமை சொல்லியிருந்தாலுமே சரி, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்லை. இது வந்து எல்லாருமே குரலை கொடுக்கணும். ஆனால் இந்த கூட்டணி எலெக்ஷன் வரனால எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. நம்ம யாருக்குமே போயிடக்கூடாது. தப்புனா தப்பு. இன்னை வரைக்குமே ஒரு குறிக்கோள் தான், தப்புன்னு நடந்தால் தப்பு தான். அது மட்டும்தான் எங்கள் தளபதி சொல்லி கொடுத்துருக்காரு. அதுதான் நாங்கள் இது வரைக்குமே பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து சட்டத்து ரொம்ப புறமானது. அது நாங்கள் தான் கேட்டோம், ஒரு வழி வகுங்க அப்படின்னு. அதுக்கு எங்களையே வழி வகுக்காமல் இருந்தால் எப்படி தான்? எலெக்ஷன் முடிஞ்சு எல்லாம் முடிஞ்சு வழி வகுத்து ஒரு பிரயோஜனமே இல்லை. அப்படி இருந்துமே 5000 பேர் தான் அலோடு. சஞ்சய் மாவட்டத்தில் உள்ள 5000 பேர் இருக்காங்க. வெளியே லட்சக்கணக்கு பேர் தளபதியோட வண்டியை ஓடி வராங்க. தெரியுது. அதுக்கான பாதுகாப்போ மக்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க. இன்னொரு 30 நாள் நீங்கள் அவங்கக்கிட்ட அதுக்கப்புறம் நம்ம பொதுவான வேலையை செய்யுங்க. தளபதி கண்டிப்பாக வெற்றி பெற்றார்னா எல்லாருக்குமான ஆட்சியாக இருக்கும். சிறுவர் முதல் பெரியவர் வரைக்கும் சரி எல்லாருக்குமே இருக்கும். காவல்துறைக்கு உண்மையாக சொல்ல போனால் அவங்களுக்கு நல்ல மரியாதையாக இருக்கும். இப்போது அவங்க வந்து பண்ணணும்னு முன் வந்தால் கூடமே பின்னாடி அழுத்தம் ப்ரெஷர். ஏன்னா நம்மளே நிறைய நியூஸில் பார்க்குறோம், இங்கே நடக்கிறதுமே அதுதான். அந்த ப்ரெஷர்னு சொல்லாமல் அந்த ப்ரெஷர் அவர் கொடுக்கக்கூடிய என்னன்னா அவங்க இல்லை க்ளோஸ் பண்ணுப்பா பேனர் வைக்கிறதுக்கு எவ்வளோ பிரச்சனை. அப்படி இருந்துமே ஒரு அளவு தான் வைக்கணும். ஸ்டேஜ் போடுறத கேட்டாங்க. அப்புறம் லாரி வச்சு ஒரு ஸ்டேஜை ரெடி பண்ணி மக்கள் தான் வரணும், அது வெளியே டைம் வச்சு போங்க யார் சொல்கிறாங்க. இதெல்லாம் வேணாம். எல்லாருக்கும் கொடுக்குறாம எங்களுக்கும் ஒரு பர்மிஷன் தாங்க. ஏன்னா நாங்கள் வந்து வரைக்கும் ₹1 யாருக்கும் வந்து வரல. இன்னி வரைக்குமே கட்சி ஆரம்பித்த 2-3 வருஷம் வரைக்குமே சரி, ₹1 சரி 10,000 சரி, கட்சி நிர்வாகிகளும் நம்ம கூட தோழர்கள் தொழில்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க. தலைமையிலேருந்து எங்களுக்கு பிரியாணியோ குஸ்கா வாங்கி கொடுத்து வாங்க ₹200 தரலாம் யாருமே சொல்லலை. புரிஞ்சுக்கோங்க. மக்களாட்சி 2024 இருக்குது. கண்டிப்பாக வாக்களிங்க எல்லாரும். செல்வ கணபதி, சென்னை வடக்கு தெற்கு மாவட்ட இணை ஒருங்கிணைப்பாளர் ITவிங்கில் கட்பிஸ் கே விஜயராகவன் அவர் தலைமையில் வந்து நாங்கள் எல்லாரும் கலந்து கொண்டோம். நன்றி. இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது அனைவருக்கும் வேலை வாய்ப்பு, அனைவருக்கும் சமூக உரிமை. அங்கங்கே வந்து தினந்தோறும் வந்து பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது. அதனால தான் கண்டன ஆர்ப்பாட்டம். ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்பதனால் முன்னேற்றத்திற்கு காரணமே மக்களுக்கு பொதுமக்கள் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது தான். ஒரு பெண்கள் வந்து தனியாக வந்து நடக்க வேண்டும் என்ற வாய்ப்பு வந்து உருவாக்க வேண்டும். பெண்களுக்கு கல்வி கற்கும் வேலை வாய்ப்பு உருவாக்கவும் அனைவருக்கும் சமமாக என்று தைரியத்தை வந்து கொடுக்க வேண்டும் இந்த அரசு. ஒரு பெண்கள் பாதுகாப்பாக இருந்தால் தான் குடும்ப பாதுகாப்பாக இருக்கும். குடும்ப பாதுகாப்பாக இருந்தால் தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கும். இந்த மாற்றத்தை கொண்டு வருவது நமது தமிழக வெற்றி கழகம். முழுக்க இந்த கட்சி ஆரம்பிச்சதே வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் எண்ணத்தில் தான். பணத்திற்காக பதவிக்காக வந்து இந்த கட்சி வந்து வரவில்லை. ஏழை எளிய மக்களுக்கு அந்த கட்சி இந்த கட்சி தமிழக வெற்றி கழகம் முழுக்க வந்து பணத்திற்காகவோ பதவிக்காக வந்த இந்த கட்சி கிடையாது. ஏழை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் எண்ணத்தில் வந்த இந்த கட்சி. பெண்களுக்கு முழுக்க பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது தமிழக வெற்றி கழகம் கட்சி. 100% பாதுகாப்பு. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதியிலும் தமிழக வெற்றி கழகம் கம்பல்சரி ஜெயிக்கும். இல்லை அவர் வந்து தினந்தோறும் வந்து சந்திக்காமல் இருக்க இல்லை. எல்லா நியூஸும் இது பண்ணுறாரு. மக்களை வந்து சந்திக்கிறது அவருக்கு கரெக்டான நேரத்தில் வந்து கம்பல்சரி அவர் கொடுப்பார், சந்திப்பார்.
ஆட்சிக்கு 2026 கம்பல்சரி ஆட்சி நடத்துவார். அவரு தான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் வந்து தமிழ்நாட்டு மக்கள் வந்து எல்லாருமே வந்து ஓட்டு கம்பல்சரி விசில் சின்னம் தான் மக்கள் வந்து விசில் சின்னத்தை தான் வாக்களிப்பார்.